வண்ணங்கள் நிறைந்த அட்டைகளாக உள்ளன. பார்ப்பதற்கு மிக அருமையாக உள்ளன. வண்ணமிட்ட அட்டைகளை என்ன செய்வீங்கன்னா? வண்ணமிட்ட அட்டைகளை அழகான அழைப்பிதழாக வடிவமைக்க போகிறோம் தம்பி. என்ன அழைப்பிதழ்? என்ன இதோ அழைப்பிதழ். மடம் உருவாக்குவோம் வாருங்கள். ஆம் தம்பி, நம் புதுச்சேரியில் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் திருமணம் அமைய போகிறது. அம்மடம் உருவாவதற்கு இந்த அழைப்பிதழ்களை நாம் நம் பள்ளியில் செய்கிறோம். இந்த அழைப்பிதழ் மூலம் எப்படி மடம் உருவாக்க முடியும் அக்கா? இந்த அழைப்பிதழை திறந்தால் QR கோடு உள்ளது. இந்த கோட்டை ஸ்கேன் செய்தால் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பற்றி தெய்வீக லீலைகளை கற்று நம் வாழ்வை வளமாக மாற்றிக்கொள்ளலாம் தம்பி. சரிங்க அக்கா, எங்களுக்கு அவரின் லீலைகளை பற்றி கூறுங்கள் அக்கா. 19வது நூற்றாண்டில் இணையற்ற தெய்வ பிறவியவர். அப்படியா அக்கா? ஆம் தம்பி, ஸ்ரீராமரின் உயர்ந்த பண்பினையும் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிறப்பினையும் பெற்ற பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர். தெய்வத்தை நேரடியாக பார்த்த பரமனும் அவரே. சுவாமி விவேகானந்தரின் அன்பான குருவும் அவரே. அப்படியா அக்கா? தம்பி, அவர் காளி கோவிலின் அர்ச்சகர். ஒவ்வொரு நாளும் அவர் செய்யும் பூசையின் இரவியை உணர்ந்து பவதாரிணி காளியை நேரில் தரிசித்த பரமஹம்சர் அவர். என்ன சொல்றீங்க அக்கா? உண்மையாகவா? ஆம் தம்பி, அன்னை காளியை நேரில் தரிசித்து அன்னைக்கு அமுது ஊட்டியவர். தாய்முகம் காணாத பிள்ளையாக அன்னை காளியின் முன் அழுவார். அந்த பவதாரிணி அவர் முன் கருப்பு சிறுமியாக விளையாடுவாள். அது மட்டுமா, தன் மனைவியையே அன்னை காளியின் சொரூபமாக வணங்கிய இறைவனவர். இப்படிப்பட்ட தெய்வ பிறவிக்கு நம் புதுச்சேரியில் திருமணம் அமைவது நாம் செய்த புண்ணியமாகும். அந்த தெய்வ பிறவிக்கு நம் புதுச்சேரியில் திருமணம் அமைவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. மடம் கட்டுவதற்கு அதிக பணம் தேவை கதிரவா? தம்பி, இந்த அழைப்பிதழ் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் தெய்வீக லீலை பற்றிய தியானம் என்று ஒரு சிறு செய்தி உள்ளன. அதை பார்த்தாயா? ஆமாம், இதோ செய்தி தொகுப்பு உள்ளது. இந்த செய்தி தொகுப்பின் மூலம் நமக்கு பணம் தேவை பூர்த்தி அடையும் தம்பி. இந்த செய்தி தொகுப்பின் மூலம் நமக்கு எப்படி பணம் தேவை பூர்த்தி அடையும் அக்கா? நாம் அனைவரும் தினமும் 10 நிமிடம் QR கோட்டின் மூலம் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பக்தி லீலைகளை கற்பதால் நற்சிந்தனையும் உயர்ந்த பண்பினையும் பெறலாம். பின் நம்மால் முடிந்த சிறு சேமிப்பை இந்த அழைப்பிதழில் சேகரித்து குரு பூர்ணிமா அன்று மடத்திற்கு அர்ப்பணித்து நாம் உதவலாம். அன்பா, நாம் தினம் கடையில் வாங்கி உண்ணும் பணத்தில் ஒரு சிறு பகுதியை சேமித்தாலே நாமும் மடம் உருவாக்க பணம் தரலாம். சிறு துறை பெருவெள்ளம். நாம் சிறு பணமாக சேமிக்கும் இந்த பணம் பெரிய மடம் உருவாக்க சிறு உதவி பயன்படும். ஆஹா, திருமணம் உருவாக்க நாம் அர்ப்பணம் செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் நமக்கு இறைவன் கொடுத்த திருவருளை. நாம் அனைவரும் இணைவோம் திருமணம்